சிறைச்சாலைகளுக்கு போர்க்களங்களிலே எல்லாம் நானும் போயிருக்கின்ற பொழுது சிறைச்சாலையிலே ஒரு தோழர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கண்ணீர் மல்க அழுது கொண்டிருந்தார். நான் அருகே சென்று, ஏன், என்ன விஷயம், எதற்காக இப்படி கண்ணீர் விடுகிறீர்கள்? அதான் உள்ளே வந்துட்டுமே, நாங்கள் போர்க்களத்தில் வந்தோம், நீங்கள் ஒரு பெரிய மர்டர், கொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனையில் வந்திருக்கீங்க, இப்போ அழுது என்ன பிரயோஜனம் என்ற பொழுது அந்த நபர் சொன்ன வார்த்தையை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, என்னுடைய மகள், நான் பெற்ற மகள், என் மீது அன்பும் பாசமும் வைத்து அப்பா அப்பா என்று என்னோடு ஓடி வந்த என்னுடைய மகள், அவளுடைய படிப்பு, அவளுடைய திறமை, அதன் அடிப்படையில் அவளுக்கு இள வயதிலே காதல் அரும்புகிறது. அந்த காதல் அரும்பி அவர்கள் ஒரு நிலை வருகின்ற பொழுது நானும் தெரிந்து சும்மா இருந்தேன். ஆனாலும் கூட என்னை சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டம் வெறியை தூண்டினார்கள், சாதி வெறியை அதிகமாக்கினார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு மரியாதை இல்லை, உன்னுடைய இனத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு பெருமை இல்லை, மரியாதை இல்லை, எல்லாம் வீணாக போய்விடும், உனக்கு அது முக்கியமா இது முக்கியமா, உடனடியாக இதை தடுத்து நிறுத்து, இல்லை என்றால் உன் குடும்பத்திற்கே அவப்பேர் வரும் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது திருமணத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தவுடன் நானே நேரில் போய் என் மகளை வெட்டி கொன்றேன். என் கண் மறைந்தது, சாதி வெறி தூக்கியது, என் குழந்தை இறந்தது. அன்றைக்கு அந்த நேரத்தில் வெட்டி அந்த இரத்தம் ஓடுகின்ற பொழுது சுற்றி இருந்த சில பேர் சாதி பெயரை சொல்லி வாழ்க என்றார்கள், எனக்கு கை கொடுத்தார்கள், எல்லோரும் போனார்கள். நான் சிறைச்சாலையில் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். எத்தனையோ கைதிகளை பார்க்க பேரக்குழந்தைகளோடு அவர்கள் வருவதும், பார்க்க வருபவர்களை அந்த குழந்தைகள் தாத்தா என்று ஓடுவதும், மகனை பார்த்து ஒருவரும் மனம் கழிப்படைவதும், இனி நான் தவறு செய்து வரமாட்டேனம்மா, நானும் வந்து விடுவேன் விரைவில் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நான் கேட்கிறேன். என் மகளின் நினைவு வாட்டுகிறது. அந்த திருமணமாகியிருந்தால் என் பேரக்குழந்தைகள் இப்பொழுது என்ன? நான் அன்றைக்கு செய்த கொலையின் காரணமாக என்ன விளைவு நடந்தது? விளைவு என்ன தெரியுமா? என்னுடைய வேதனை. நான் சிறையில் கிடக்க, என் குடும்பம் கஷ்டத்தில் மிதக்க, எல்லா வேதனைகளும் வடிகாலாக சாதி வந்து விடுமா? மனசாட்சியோடு நிலைங்கள். சாதிய நம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள் கூட அடுத்தவர்களை தூண்டிவிட்டு காதலை எதிர்த்து படுகொலை செய்வது மிக கொடூரமான ஒரு செயல் என்பதை என்னை பார்த்தாவது திருந்தி கொள்ளட்டும். அதுக்காக தான் ஐயா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் என்று அந்த தோழர் சொல்லும் பொழுது நானும்